வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த வீடியோ நம்ம ரொம்ப முக்கியமா திமுகவின் ஆட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது 1969 இருந்து 1976 வரைக்கும் என்ன மாதிரியான ஆட்சி அதிகாரம், அதில் அறிஞர் அண்ணாதுரை அப்படின்றவர் என்ன பங்காற்றினார், அவரை தொடர்ந்து வந்த கலைஞர் கருணாநிதி அவர் என்ன பங்காற்றினார் அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ யூனிட் 9ல தமிழ்நாட்டின் முதல்வர்கள் அப்படின்ற டாபிக்ல இது வரக்கூடியதா இருக்கு. இந்த வீடியோ அப்படின்றது எக்ஸாமுக்கு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வீடியோ லைக் பண்ணி விட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் டெய்லி நம்ம ஒரு திருக்குறள் அப்படின்றது பார்ப்போமா? ஸோ அந்த மாதிரி ஒரு திருக்குறள் அப்படின்றது இன்னைக்கு பார்த்துட்டு போயிடலாம். என்ன திருக்குறள் பார்க்கும்போது, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீத்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்றது இன்னையோட குறள். இங்கிலீஷ்ல they swim the sea of birds, the monarchs foot who gain, none others reach the shore of begins mighty main அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இந்த குறளுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் கடலை நம்ம நீந்தி போகணும் அப்படின்னா இறைவனோட அடி அப்படின்றது நம்ம சேர்ந்திருக்கணும். அதாவது இறைவனின் அருளுக்கு பெற்றிருக்கணும். அப்படி இறைவன் அருளோ இறைவனின் அடியோ பெறாதவங்க அந்த பிறவியின் பெருங்கடலா இருக்கக்கூடியதை நம்ம நீந்தி கடக்க முடியாது அப்படின்றது இந்த குறள் சொல்லக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த குறள் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வீடியோக்குள்ள போகும். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்க்கும்போது 1967 எலெக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கும். அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அப்படின்றது தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? முக்கியமான காரணம் 1965 இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது நடக்குது. இதனால காங்கிரஸின் மீது மக்கள் கொண்ட அந்த நம்பிக்கை அப்படின்றது உடைஞ்சிருது. இதை பயன்படுத்திக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது 1967 எலெக்ஷன்ல நமக்கு போட்டியிடக்கூடியதுல ஒரு மிகப்பெரும் வெற்றி அப்படின்றது அடையுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை தோற்கடிக்கக்கூடிய கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையில போட்டியிட்டு ஒரு மிகப்பெரும் வெற்றி அப்படின்றது அடையுது. இந்த தேர்தலில் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சிக்கு எந்த கட்சி ஆதரவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராஜாஜியின் சுதந்திரா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய சுதந்திரா கட்சி அப்படின்றதும் நமக்கு ஆதரவாக இருந்ததுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நமக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நமக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎன் அண்ணாதுரையா இருந்தவர் இப்போ சிஎம் அண்ணாதுரையா பொறுப்பேற்கிறார். இப்போ இவரோட ஆட்சி காலம் அப்படிது 72 வரைக்கும் இருக்கு. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது 1969 வரைக்கும் தான் இவர் ஆட்சி செய்கிறார். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது 1969 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சிஎன் அண்ணாதுரை அவர்கள், அதாவது நம்மளோட பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மரணம் அடைஞ்சிறாங்க. ஆனா அப்படி மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே இங்க நிறைய திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது இப்போ வரைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய திட்டங்கள் மாதிரி நிறைய திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ், சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்றது இருக்கா. இந்த சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்றதுக்கு சட்ட வடிவம், சட்டப்பூர்வம் அப்படின்றது அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி சப்சிடைஸ்டு ரைஸ் ஸ்கீம், அதாவது படியரிசி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. படியரிசி திட்டம் அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருப்பார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் 2 படி அரிசி கொடுப்பது லட்சியம், 1 படி அரிசி கொடுப்பது நிச்சயம் அப்படின்னு பேசியிருப்பார். அதை நடைமுறைப்படுத்தும் விதத்தில் நமக்கு சப்சிடைஸ்டு ரைஸ் ஸ்கீம் அப்படின்னு நமக்கு கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், 2வது உலக தமிழர் மாநாடு அப்படின்றது நமக்கு மெட்ராஸில் நடத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வீராணம் ஏரி திட்டம் ரொம்ப முக்கியமானது. வீராணம் ஏரி திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வேற ரொம்ப முக்கியமானது சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு 2 லாங்குவேஜ் பாலிசி, அதாவது நமக்கு இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை வந்து சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் தெளிவாக ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்ன ஆனாலும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். அதாவது இங்க படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அடிப்படையா 2 மொழிகள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று அவன் தாய்மொழியா இருக்கணும், இன்னொன்று உலக மொழியா இருக்கணும். இன்னொரு மொழி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க படிச்சுக்கிட்டும், அது ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருக்கும். ஆனால் அரசாங்கம் கட்டாயப்படுத்தாதுன்னு சொல்லக்கூடிய இருமொழி கொள்கை திட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். இருமொழி கொள்கை அப்படின்ற சொல்லக்கூடிய இருமொழி கொள்கை திட்டம், ஓகேவா. 2 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதுபோக நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சமஸ்கிருத சொற்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. அப்போ தமிழ் மொழி அப்படின்றது அது அழிவுக்கு காரணமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களான இந்த ஸ்ரீமதி, அதுபோக நமக்கு இந்த சத்தியமேவ ஜெயதே, இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் நமக்கு தமிழ் வடிவம் அப்படின்றது கொடுத்து அதை நடைமுறை அப்படின்றது படுத்துறார். அப்போ இந்த ஸ்ரீமதி அப்படின்றதுக்கு நமக்கு தமிழ்ல திருமதி அப்படின்னு சொல்லி நமக்கு மாத்துறார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த அரசாங்க எம்ப்ளம்லாம் இருக்கக்கூடிய சின்னங்கள்லாம் இருக்கக்கூடிய சத்தியமேவ ஜெயதே அப்படின்றத தமிழ் மொழியில மாத்துறார். என்னவா மாத்துறார்? நமக்கு வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி நமக்கு மாத்துறார். வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி நமக்கு தமிழ்ல மாத்துறார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தமிழ்நாட்டின் சட்டமன்றம் அப்படின்றது ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு அழைக்கப்படுதா. இந்த ஜார்ஜ் கோட்டை அப்படிதான் நமக்கு தமிழ்ல தலைமைச் செயலகம், அதாவது ஜெனரல் செக்ரட்டரி நம்ம சொல்லமா, அந்த மாதிரி தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல நமக்கு பெயர் அப்படின்றது மாற்றம் செய்யப்படுது. இதெல்லாம் விட அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு
1969 வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நம்மளோட மாநிலம், அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சிஎம்மோட கான்செப்ட் இந்த வீடியோ, அதான் நம்ம ஆல்ரெடி இந்த சிஎம்மோட கான்செப்ட் வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிச்ச போதே முதலே சொல்லியிருப்பேன். ஓகே, இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் இது மெட்ராஸ் மாகாணம். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்துச்சு, அதாவது மாநிலமாக இருந்துச்சு. ஓகே, 1956 இருந்து மெட்ராஸ் மாநிலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1969 இது தமிழ்நாடாக மாற்றப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாநிலமாக மாறி மெட்ராஸ் மாநிலமாக இருக்குது. ஆனால் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு நம்ம பேர்லேயே வந்து பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெட்ராஸ் அப்படின்ற மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அப்படின்றது மாற்றமும் செய்கிறார். இதெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களாக இருக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்கள் தான் நமக்கு 1969 வருஷம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மரணம் அடைஞ்சிட்டார். இப்போ அண்ணா அவர்கள் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் யார் முதலமைச்சராக பொறுப்புக்கு வரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாவலர் நெடுஞ்செழியன் அப்படின்னு நமக்கு முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் தான், ஒரு வாரத்துக்கு மட்டும் தான், பிப்ரவரி 3 இருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு முதலமைச்சராக பொறுப்பில் இருக்கார். அப்போ யார் நமக்கு முதலமைச்சர் ஆகிறான்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளோட டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நமக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றாங்க 1969 பிப்ரவரி 10ஆம் தேதி. அப்போ நமக்கு இந்த அண்ணா அவர்களுக்கு அடுத்து நாவலர் நெடுஞ்செழியன் வரார். அதுக்கப்புறம் நமக்கு கலைஞர் கருணாநிதி அப்படின்றவர் 1969 1971 வரைக்கும் நமக்கு ஆட்சி அதிகாரம் அப்படின்னு செய்யக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு 1971 நமக்கு எலெக்ஷன் அப்படி நடக்குது. 1971 1976 வரைக்கும் நமக்கு ஆட்சி அதிகாரம் அப்படி மறுபடியும் டிஎம்கே அப்படின்ற பார்ட்டி ஜெயிக்குது. டிஎம்கே பார்ட்டிக்கு இப்போ யார் தலைவராக இருக்கா? நம்மளோட கலைஞர் கருணாநிதி தலைவராக இருக்கார். அவர் நமக்கு மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்கிறார். இப்போ இந்த காலகட்டம், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிப்ரவரி 10 1969 1976 வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் அப்படி முக்கியமான சட்டங்கள் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்து சொல்லி பார்க்கும்போது நமக்கு நீராடும் கடலெடுத்த அப்படின்ற பாடல் இருக்கா? இந்த பாடல் அப்படின்றது நம்மளோட மாநில பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசாங்க விழாக்கள் எல்லாத்துலயும் இந்த பாடல்கள் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வந்தார். 1970 இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பார். ரொம்ப முக்கியமானது. அதுபோக நமக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பெயர்கள் இருந்திருக்கு. அதாவது நம்மளோட போக்குவரத்து துறை அப்படின்றது இருக்கா? இந்த போக்குவரத்து துறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேரில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் பேரில் பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் வடிவம் அப்படின்றது கொடுக்குறார். அதுபோல் நமக்கு 1969 வருஷம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி நமக்கு தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் அப்படின்னு நமக்கு கொண்டு வரார். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக 1970 பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெக்கர்ஸ்க்கான ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வரார். அடுத்து 1970 உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு கொண்டு வரார். அடுத்து 1971 நமக்கு கண்ணொளி வழங்கும் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், நிறைய பேருக்கு பயனாக இருந்தது. கண்ணொளி திட்டம் 1971. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1973 இலவச சைக்கிள் ரிக்ஷா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம். அதாவது இது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா அந்த காலத்தில் ரிக்ஷாக்கள் அப்படின்றது மனிதர்கள் தான் இழுத்துட்டு போவாங்க. அதாவது ஒரு மனிதன் உட்கார்ந்துருப்பான், மனிதன் வந்து இன்னொரு மனிதன் வந்து அதை இழுத்துட்டு போவான். அப்போ மனிதனை இழுக்கும் அப்படின்றது ஒரு அவல நிலை. இதை நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்காக கை ரிக்ஷாக்கள் அப்படின்றது ஒழிக்கப்பட்டு நமக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷா திட்டம் அப்படின்றது நமக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு 1974 வருஷம் நமக்கு ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றதும் அகர்முதலி திட்டத்துக்கான இயக்கம் அப்படின்றது நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுபோக நமக்கு 1969 வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி நம்மளோட இன்டர்ஸ்டேட் ரிலேஷன், அதாவது நம்மளோட மத்திய அரசாங்கத்துக்கும் நம்மளோட தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவுகளை வந்து வலுப்படுத்துறதுக்காக ஒரு கமிஷன், ஒரு ஆணையம் அப்படின்னு அமைக்கப்பட்டுச்சு. அந்த ஆணையம் அப்படின்றது ராஜமன்னார் PV ராஜமன்னார் அப்படின்ற ஒரு தலைமையில் அமைக்கப்பட்டதுனால் ராஜமன்னார் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுபோல் நமக்கு 1969 வருஷம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நமக்கு ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன், அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தோட முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்களே அவங்களுக்கான கமிஷன், அதாவது அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன், முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்றது அமைக்கப்பட்டுச்சு. இதுக்கு யார் தலைமை ஏற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சட்டநாதன் அப்படின்றவர் இதுக்கு நமக்கு தலைமை தாங்கியிருந்தார். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன், தமிழ்நாட்டின் முதல் பிசி கமிஷன் அப்படின்றது நமக்கு சட்டநாதன் ஆணையம் அப்படின்னு நமக்கு வந்து அழைக்கப்படக்கூடியதா இருக்கு. இதுவும் நமக்கு இவரோட ஆட்சி காலத்தில், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டுச்சு.
அதுபோக நமக்கு ரொம்ப முக்கியமா 1974 வருஷம் ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு மாநில சுயாட்சி தீர்மானம், அதாவது ஸ்டேட் அட்டானமிக்கான ரெசல்யூஷன். அதாவது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் நடக்கக்கூடிய சுதந்திர தினமா இருக்கட்டும், குடியரசு தினமா இருக்கட்டும், இதுக்கான இங்க இருக்கக்கூடிய கொடியை ஏற்றுவது வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் தான் ஏற்றுறார். அப்போ மாநில முதலமைச்சர் தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க, அவங்க தான் அந்த கொடி ஏற்றணும் அப்படின்றதுக்காக மாநில சுயாட்சி தீர்மானம் அப்படின்ற ஒரு தீர்மானம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நமக்கு 1969 இருந்து 1976 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள், முக்கியமான முதலமைச்சர்கள் கான்செப்ட் அப்படின்றது. இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்த வீடியோல நாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றவங்க நிறுவுறாங்க, நிறுவி முதல்வராக மாறுறாங்க. அவங்க என்ன மாதிரியான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, என்ன மாதிரியான சட்டங்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, என்ன மாதிரி சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி வரண்டா ரேஸ்ல இந்த கிளாஸஸ்லாம் இன்னும் டீட்டெயிலாக கவனிக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ள வெப்சைட் லிங்க் அப்படி இருக்கு, அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இணைஞ்சுக்கோங்க. இதை விட இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரி, யூனிடேட், யூனியன், ஐஎன்எம் இதெல்லாம் பக்காவாக சொல்லித்தரேன். ஸோ நம்ம இன்னொரு நல்ல கிளாஸை சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.